இல்லனா நீ ஏதாவது பிக் ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகியிருக்கியா என்று சொல்ல, நீ அதிகமா த்ரில்லர் ஸ்டோரிஸ் பார்க்கறன்னு நினைக்கிறேன். பட் உன்னோட கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது என்றான். அவந்திகா அவனை சந்தேகத்தோடு பார்க்க, இப்ப எதுக்கு என்ன அப்படி பார்க்கற என்றான். நான் நேரடியாவே கேட்கிறேன் சிவா, அன்னைக்கு பார்ட்டி நடக்கும்போது பாதியிலேயே நீ ஏன் அப்செட் ஆன என்று கேட்க, இதுக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேனே, எனக்கு தலை வலிச்சது என்று சொல்ல, நோ சிவா, அதெல்லாம் சுத்த போய், வேற என்னவோ இருக்கு. நீ யாரையோ பார்த்து தான் அப்செட் ஆன. அந்த பார்ட்டிக்கு மேஜர் வந்தான்னு சொல்ற. நானும் உன் கூட தான் இருந்தேன். ஆனா நான் அங்க அப்படி யாரையுமே பார்க்கலையே. சிவா ப்ளீஸ் உண்மையை சொல்லு, நீ யாரு, உன்னை சுத்தி என்ன நடக்குது என்று சீரியஸாக கேட்க, சிவா சில நொடிகள் சாப்பிடாமல் அமைதியாக இருந்தார். அவன் மனதுக்குள் சடனாக ஒரு யோசனை தோன்றியது. அவன் ஏற்கனவே மேஜரை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லி அவள் மனதில் மேஜர் மீது இருக்கும் வெறுப்பை போக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அதற்கு இதுதான் நல்ல சான்ஸ் என்று நினைத்து கொண்டிருக்க, சொல்லு சிவா, இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது, எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சே ஆகணும் என்று பிரஷர் பண்ணி கேட்க, சிவா மென்மையாக சொல்ல ஆரம்பித்தான். சரி அவந்திகா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அன்னைக்கு மேஜர் பார்ட்டிக்கு வந்ததா சொன்னல என்று ஒரு சிறிய கேப் விட, அவள் சிவாவை கூர்ந்து கவனித்தபடி, நான் நினைச்சேன் அது பொய்தானே என்று ஆர்வமாக கேட்டாள். இல்ல, அது உண்மைதான், பாதி உண்மை. முழு உண்மையும் சொல்லட்டுமா? அந்த பார்ட்டியை உனக்காக அரேஞ்ச் பண்ணதே மேஜர் தான் அவந்திகா. இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாரு. சரியான சிச்சுவேஷன்ல அவரே இதை பத்தி நேர்ல சொல்றதா சொல்லி இருந்தாரு. பட் என்னால இதுக்கு மேல மறைக்க முடியல. நீ தேவையில்லாம அவரை பத்தி தப்பா அவன் முடிப்பதற்குள் அவந்திகா சத்தமாக, எனஃப் சிவா, போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம், உண்மை என்னன்னு நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கோவமாக எழுந்து அவளுடைய ரூமுக்கு சென்று விட்டார். அவளால் சிவாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மேஜர் திரும்பி வந்து விட்டான் என்ற விஷயத்தையே அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டார். சிவாவும் அதற்கு மேல் சாப்பிட மனமில்லாமல் பாதியிலேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவனுடைய ரூமுக்கு சென்று விட்டான். மறுநாள் சிவா எழுந்து ஹாலுக்கு வரும்போது வீடே அமைதியாகி இருந்தது. வழக்கமாக அவந்திகா இந்த நேரத்தில் ஹாலில் தான் இருப்பாள். ஆனால் இன்று அவள் அங்கே இருப்பதற்கான அடையாளமே இல்லை. அவள் சிவாவிடம் கூட சொல்லாமல் காலையிலேயே வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்தாள். அவந்திகா இவ்வளோ காலையில எங்க போயிருப்பா? ஒருவேளை நேத்து நான் பேசினதை கேட்டு கோமா இருப்பாளோ, இல்லனா என்னை பத்தி கண்டுபிடிக்கிறேன்னு ஏதாவது. சிறிது நேரம் யோசித்த பிறகு அவன் அவந்திகாவின் ரூமுக்கு சென்று பார்த்தான். அவளுடைய ரூம் எப்போதும் போலத்தான் இருந்தது. அங்கே நின்று அவன் அவந்திகாவிடம் பேசியதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க, அப்போது திடீரென மெசேஜ் டோன் கேட்டது. அந்த சத்தம் டேபிள் டிராயரில் இருந்து கேட்க, சிவா சந்தேகத்தோடு டேபிளை நெருங்கி சென்றார். மீண்டும் மெசேஜ் டோன் கேட்க, சிவா டேபிள் டிராயரை திறந்து பார்த்தார். அதில் ஒரு செல்போன் இருந்தது. அவந்திகா தான் அவசரத்தில் அதை மறந்து அங்கேயே வைத்து விட்டாலோ என்று நினைத்தவன் அந்த போனை கையில் எடுத்து பார்க்க, அப்போதுதான் அவன் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் செய்தான். அது அவந்திகாவின் செல்போன் இல்லை. அது யாருடைய செல்போன் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதை அவனால் ஓபன் செய்யவும் முடியவில்லை. ஏனென்றால் அது லாக் ஆகி இருந்தது. ஆனால் லாக் ஸ்கிரீன் நோட்டிபிகேஷனை அவனால் பார்க்க முடிந்தது. அதில் சுமார் 12 மெசேஜ்களும் 8 இமெயில்களும் வந்திருந்தது. அது பெரும்பாலும் தர்மா குரூப்ஸ் மற்றும் சந்திரன் குரூப்ஸ் பற்றியதாகவே இருந்தது. அது தவிர வேறு சில கம்பெனியின் பெயர்களும் அதில் இருந்தன. அதை பார்த்த சிவா, அது யாருடைய போன், அது எப்படி அங்கே வந்தது என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார். பின் அதை மீண்டும் அதே டிராவில் வைத்துவிட்டு வெளியே வந்து தன்னுடைய போனை எடுத்து அவந்திகாவின் நம்பருக்கு டயல் செய்தார். ஆனால் அவந்திகா போனை எடுக்கவில்லை. அவன் மனதில் இப்போது சில கேள்விகள் ஓடியது. அந்த செல்போன் யாருடையது? அந்த நம்பருக்கு ஏன் தர்மா குரூப்ஸ் மற்றும் சந்திரன் குரூப்ஸிடமிருந்து மெசேஜ் வர வேண்டும்? அந்த செல்போன் எப்படி அவந்திகா ரூமுக்கு வந்தது? அது அவந்திகாவுக்கு தெரியுமா தெரியாதா என்று யோசித்துக் கொண்டே தன்னுடைய கோட்டை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அவந்திகாவின் ரூமில் ஒரு ஹிடன் செல்போன் இருப்பதை பார்த்த சிவாவின் மனதில் பல கேள்விகள் ஓட ஆரம்பித்தது. அந்த செல்போன் யாருடையது? அந்த நம்பருக்கு ஏன் தர்மா குரூப்ஸ் மற்றும் சந்திரன் குரூப்ஸிடமிருந்து மெசேஜ் வர வேண்டும்? அது எப்படி அவந்திகாவின் ரூமுக்கு வந்தது? இதை பற்றி அவந்திகாவுக்கு தெரியுமா தெரியாதா என்று பலவிதமாக யோசித்துக் கொண்டே தன்னுடைய கோட்டை எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு புறப்பட்டார். அங்கே சென்ற பிறகு நியூஸ் பேப்பரை புரட்ட
எல்லா நியூஸ் பேப்பரிலும் ஹெட்லைன் நியூஸாக தர்மா குரூப்ஸ் பற்றிய கான்ட்ரவர்சி தான் இடம் பிடித்திருந்தது. சோஷியல் மீடியா தொடங்கி நியூஸ் சேனல்கள் வரை எல்லோருமே தர்மா குரூப்ஸை பற்றித்தான் தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள். தர்மா குரூப்ஸ் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அந்த கம்பெனி இழுத்து மூடப்படுமா என்ற விவாதம் தான் இன்டர்நெட் முழுக்க வைரலாக போய்க் கொண்டிருந்தது. சிவா அதையெல்லாம் பார்த்தபடி டீப்பாக அனலைஸ் பண்ணி கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு கான்ஃபரன்ஸ் ரூமில் அவனுக்கு நம்பிக்கையான சிலர் ஒன்று கூடினார்கள். அதில் தினேஷும் இருந்தார். அங்கே ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன் நிலவிக் கொண்டிருந்தது. எல்லோருடைய பார்வையும் இப்போது சிவா மீதுதான் இருந்தது. சிவாவைத்தான் ஒரே நம்பிக்கையாக பார்த்தார்கள். தினேஷ் சிவாவிடம், சீஃப், யாரோ வேணும்னே தர்மா குரூப்ஸ சிக்கல்ல மாட்டிவிட நினைக்கிறாங்க. பட் அது யாருங்கிறது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல என்று சீரியஸாக கூறினார். அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல தினேஷ். பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி கேஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அலிகேஷன் வந்துட்டே இருக்கு. முதல்ல பண மோசடின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் டாக்ஸ் எவேஷன் சொன்னாங்க, இப்போ புதுசா தர்மா குரூப்ஸ் ப்ராஜெக்ட்ல இர்ரெகுலாரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன அலிகேஷன் வரும்னு தெரியல. இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் தினேஷ், இது திடீர்னு நடந்த விஷயம் இல்ல. ரொம்ப நாளா நம்மள டவுன் பண்ணணும்னு நினைக்கிற யாரோ தான் பிளான் பண்ணி கரெக்டா காயின் மூவ் பண்றாங்க என்று சொல்லிக்கொண்டே டேபிள் மீது இருந்த ஒரு ஃபைலை கையில் எடுத்தார். அதன் மீது விக்ரம் சந்திரன் என்று எழுதப்பட்டிருந்தது. விக்ரம் சந்திரன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறாரு. பட் அது அவ்வளோ ஈஸி இல்ல. அவர் போட்ட டிராப்ல கடைசியில் அவரே மாட்டிக்க போறாருன்னு அவருக்கே தெரியல. பாவம். இதை சொல்லிவிட்டு சேரில் வசதியாக சாய்ந்து போனை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தார். அந்த விக்ரம் சந்திரனுக்கு நம்மளோட ரியல் மூவ் என்னன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன் என்று சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். 2 நாட்களுக்கு பிறகு ஒரு ஹோட்டலின் கான்ஃபரன்ஸ் ரூமில் மீடியா பீப்புள் எல்லோரும் ஒன்று கூடி இருந்தார்கள். கேமராமேன் கேமராக்களோடு தயாராக இருந்தார்கள். டேபிள் மீது பல சேனல்களின் மைக்குகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்தியாவின் பல மூலைகளில் இருந்தும் ரிப்போர்ட்டர்கள் அங்கே வந்து குவிந்திருந்தார்கள். தினேஷிடமிருந்து பதில் தெரிந்து கொள்வதற்காக எல்லோரும் ஆவலோடு காத்திருந்தார்கள். ஏனென்றால் இந்தியா முழுவதும் இந்த விவகாரம் சென்சேஷனல் ஆகிவிட்டது. தினேஷ் சீரியஸாக அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் சில லீகல் அட்வைசர்களும் அமர்ந்திருந்தார்கள். முதலில் ஒரு ரிப்போர்ட்டர் அவரிடம் சீரியஸான டோனில், சார், மணி ஸ்கேம் விஷயத்துல தர்மா குரூப் சம்பந்தப்பட்டு இருக்கிறதா நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அது உண்மையா? நிஜமாவே தர்மா குரூப்ஸ் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா என்று கேட்டார். தினேஷ் பதில் சொல்வதற்குள் இன்னொரு ரிப்போர்ட்டர் லவுடாக, மோரோவர் இதுல அன்சல் குரூப்போட பேரும் அடிபடுது. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த அலிகேஷன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் உண்மைதான்னு ஒத்துக்கிறீங்களா என்றார். அதைத் தொடர்ந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அடுக்கடுக்காக கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் எல்லோருமே சுற்றி வளைத்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்வியை தான் கேட்டார்கள். கேமராக்கள் தினேஷை போக்கஸ் பண்ணி கொண்டிருந்தது. தினேஷ் என்ன சொல்ல போகிறார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தது. சேனல்கள் இதை லைவாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. மக்கள் எல்லோரும் தினேஷின் பதிலுக்காக ஆவலோடு டிவிக்கு எதிரில் அமர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் அவரை லாக் செய்வது போலத்தான் சாமர்த்தியமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தினேஷ் இன்று எல்லாவற்றிற்கும் ரெடியாகத்தான் வந்திருந்தார். அவர் மைக்குக்கு நெருக்கமாக வந்து கூலாக பேச ஆரம்பித்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எத்தனையோ பேர் ரொம்ப தூரம் எனக்காக டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. அதுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். முதல்ல நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துடுறேன். இந்த மணி ஸ்கேம் விஷயமா தர்மா குரூப்ஸ் ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்க ரெடியா இருக்கும் என்றார். இதை கேட்டு எல்லோரும் கைத்தட்டினார்கள். பிறகு ஒரு சிறிய இடைநிறுத்தத்துக்கு பிறகு தினேஷ் கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். அன்சல் குரூப் சம்பந்தமாவும் சித்திக் குரூப் சம்பந்தமாவும் சில சீரியஸ் கொஸ்டின் ரைஸ் ஆகியிருக்கு. அது உங்களுக்கே தெரியும். பட் ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் இல்லாம என்னால எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் நாங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க இந்த என்டையர் விஷயத்தையும் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு கிளியர் பிக்சர் கொடுப்பாங்க என்றார். உடனே ஒரு ரிப்போர்ட்டர், அப்படின்னா மணி ஸ்கேம் நடந்தது உண்மைதானே நீங்க ஒத்துக்கிறீங்க, அப்படித்தானே என்று அவரை மடக்குவது போல கேள்வி கேட்டார். அதற்கு தினேஷ் ஒரு மெல்லிய புன்னகையோடு, நான் அப்படி சொல்லல, நடந்திருக்கா இல்லையாங்கிற உண்மையை ப்ரூஃபோட உங்க முன்னாடி வெளிக்கொண்டு வரேன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஒரு வாரத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்கு நான் பொறுப்பு என்று சொல்ல, எதுக்கு ஒரு வாரம் டைம்? இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு எதிரான ப்ரூஃபை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.